தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட குனியமுத்தூரில் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளருமான SP வேலுமணி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் அதிமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக குனியமுத்தூரில் அதிமுக வேட்பாளர் SP வேலுமணிக்கு பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறப்பான வரவேற்பை தந்து அலைகளையா இங்கே உற்சாக பேர் என்பவாய் உன்னதான சாதனை சொன்ன அருமையர் அண்ணன் SP வேலுமணி மீண்டும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியுடைய வெற்றி வேட்பாளராக உங்கள் சகோதரனான எனக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா உங்கள் பாதம் பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். நான் என்றைக்கும் உங்கள் சகோதரன், எந்த நேரத்திலும் உங்களுக்காக வந்து பணியாற்றும். அந்த மேட்டுக்காடர் பொறுத்தளவுக்கு நான் பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது இருந்து இங்க இருக்கிற அண்ணனுக்கெல்லாம் தெரியும், அக்காக்கெல்லாம் தெரியும். அங்க அண்ணன் நின்று சுப்பிரமணியன் நின்று கையாப்பினார். ஆகவே எல்லாத்துக்குமே தெரியும், நம்முடைய ஜெயராஜ் உட்பட எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஆரம்பத்தில் இந்த மேட்டுக்காடு எப்படி இருந்தது, இங்க எல்லா ரோடும் கிட்டத்தட்ட அந்த 2001 அந்த டைம்ல 2002 அந்த டைம்ல தான் எல்லாமே இங்க டெவலப் பண்ணி கொடுத்தோம். எல்லா பைப்ல இருந்து எல்லாம் போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பணிகளும் எல்லா பணியும் நம்ம செஞ்சு கொடுத்தோம். எல்லா பணிகளும் செஞ்சது மட்டுமல்ல, உங்களுடைய ஆதரவால் நீங்கள் வெற்றி பெற செய்த பின்னால், சட்டமன்ற உறுப்பினரான பின்னால் அம்மா அமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய வாய்ப்பை பயன்படுத்தி கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். இன்னைக்கு பாலக்காடு மெயின் ரோடு, அதே போல அதிகமான பாலங்கள் கூட பாலத்தில் பாலம் என்றைக்கு நம்ம பேர சொல்லும். அவனாசூரில் 10 கிலோமீட்டருக்கு பாலம் நம்ம பேர சொல்லும். எல்லா பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடி திட்டம், இன்னைக்கு எல்லா மருத்துவமனை மேம்பாடு. இன்னைக்கு பார்த்தா அரசு மருத்துவமனையில் GHல இருதய அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதே போல 25 கோடி கேன்சர் மிஷின், 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பிரஷர் வரும். அப்போ ஒரு கைகள் அப்படியே வராமல் போகும். உடனடியாக 3 மணி நேரத்துக்கு கொண்டு போனா GHல சரி பண்ணிடலாம். 6 கோடி ரூபாய் கேத்ராப்டர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். ஆகவே என்னென்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் நம்ம பூர்த்தி செஞ்சோம். இன்னைக்கு 5 வருஷமா எதுவுமே நடக்கல, உங்களுக்கு தெரியும். ஆகவே மீண்டும் திட்டங்கள் தர நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும்.